Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. அளவில்லா கருணையும் இணையில்லா கேள்வியுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் இவ்வுலகத்திற்கு நிலவரை கட்ட வந்த அத்தனை நபிமார்கள் மீதும், குறிப்பாக நமக்கு நிலவை கட்ட வந்த முஹம்மது நாயகம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மற்றும் இங்கே குளிமருக்கும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தில் ஒன்று கொள் செய்திருக்கின்றான். அதற்கு அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக. இந்த ரமலான் மாசம் வந்துட்டாலே இந்த முஸ்லிம் சமூகத்திட்ட ஒரு பிரச்சனையை பத்திய விவாதம் எழுந்து கொண்டே இருக்கும். அது என்னன்னா, தராவியாக 8 20 சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கணும். தராவியாங்கிறது என்னன்னா ஒரு சுன்னத்தான தொழுகை. இஸ்லாத்துல தராவியாங்கிறது சுன்னத்து தராவின்னு சொல்லுவாங்க. அப்ப தராவியை பொறுத்த வரைக்கும் அதற்காக ஒரு சம்பவம் இருக்கு. எப்படி அது நம்ம மத்தியில கடமையாச்சுங்கிற மாதிரி. ஆரம்ப காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தராவியா தொழுகையை மஸ்ஜித் நபவியில தொழுது கொண்டிருந்தாங்க. அப்ப இதனை பார்த்த சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நின்று தராவியாவை ஜமாஅத்தா தொழுவ ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி 2வது நாள் தராவியா ரசூலுல்லாஹ் தொழு வைக்கிறப்ப அதனுடைய கூட்டங்கள் அதிகமாகுது. அதே மாதிரி 3வது நாள் தொழுகிறப்ப அந்த சஹாபாக்களுடைய கூட்டங்கள் மென்மேலும் அதிகமாகிக் கொண்டே போனது. இதனை பார்த்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தராவியாவை ஜமாத்தாக தொழுவதை விட்டு 4வது நாளாக அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வருவதை விட்டு தவிர்த்து கொண்டார்கள். ஏனென்றால் இந்த முஸ்லிம் சமூகத்தில் தராவியா என்ற தொழுகை கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று ரசூலுல்லாஹ் அஞ்சியதன் காரணமாக ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டுல போயிட்டு தராவியாவை தொழ சொல்லிட்டாங்க. இவ்வாறு காலங்கள் நீண்டு கொண்டே போனது. அவ்வாறு நீண்டு கொண்டே போகும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமூகத்தை பார்க்கையில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தராவியா தொழுகையை மஸ்ஜித் நபவியில் பல்வேறுபட்ட மக்களாக தனித்தனியாக தொழுது கொண்டு வந்தார்கள். இதனை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போதிருந்த மிக சிறந்த சஹாபாக்களை கொண்டு தராவியாக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு செட்டப் கொண்டு வரணும், ஜமாத் என்ற செட்டப் கொண்டு வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தராவியா தொழுகையை ஜமாத்தாக தொழாமல் விட்ட காரணம் என்னவென்று பார்த்தால், அதற்கான காரணம் இது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தின் காரணத்தால் அவ்வாறு செய்தார்கள். ஆனால் இப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இல்லை. ஆக நாம் தராவியா தொழுகையை ஜமாத்தாக தொழுதால் அதன் மூலமாக எந்த ஒரு குழப்பமும் பிரச்சனையும் சமூகத்தில் ஏற்பட போவதில்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தராவியா தொழுகையை மிக சிறந்த சஹாபாக்களை வைத்து எத்தனை எண்ணிக்கையில் தொழுகலாம் என்று கணக்கிட்டு இறுதியாக 20 ரக்காய் தொழுகலாம் என்று முடிவிட்டு அதனை கடைபிடித்து வந்தார்கள். சகோதரர்களே, இப்போது நாம் விஷயத்தை பார்க்க வேண்டும். அது ஹதீஸ்ல இருக்கு 8 ரக்காய் தொழுதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சில பேர் 12 ரக்காய் தொழுதுன்னு சொல்றாங்க, சில பேர் 20 ரக்காய்ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எண்ணற்ற கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல தராவியா 8 இல்ல 20 என்ற கருத்துக்களை நம்ம பேச வரவில்லை. மாறாக ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய காலகட்டத்துல நிகழ்ந்த ஒரு சம்பவம். அந்த காலத்துல மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, மஸ்ஜித்ல இஸ்ஸாக்கு அப்புறம் தராவியா தொழுகையை பற்றி 8 20 என்ற சர்ச்சையில் ஈடுபட்டு கொண்டு ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் புரிந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த வழியாக சென்ற இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அழைத்து அந்த மக்கள் கேட்டார்கள், இமாம் அவர்களே, நாங்கள் தராவியை 8 ரக்காய் தொழுவதா இல்ல 20 ரக்காய் தொழுவதா என்று கேட்ட பொழுது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர் சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், ஒரு அறிவுரை சொல்கிறேன். என்னவென்றால், நீங்க என்ன பண்ணுங்க, இஷா தொழுகைக்கு பிறகு உங்களுடைய பள்ளிவாசல்களை மூடிவிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அனைவரும் வீட்டிற்கு சென்று விடுங்கள். ஏனென்றால் தராவிய தொழுகை என்பது ஒரு சுன்னத்தான ஒரு வணக்கமாகும். அதாவது இஸ்லாத்தை பொறுத்தவரை சுன்னத்தை செய்தால் நன்மை, அதனை விட்டுவிட்டால் எந்த ஒரு பாவமும் கிடையாது. மாறாக இஸ்லாத்தில் பொறுத்தவரை இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியில் உள்ள ஒற்றுமை என்பது மிகவும் ஃபரலான விஷயமாக இருக்கின்றது. ஆக ஒரு ஃபரல் என்ற ஒற்றுமை என்ற ஃபரலுக்காக இந்த சுன்னத்தை நாம் பேணிக் கொள்வதற்காக சண்டையிடும் அந்த விஷயங்களா இருக்கட்டும், அந்த ஆர்கியுமெண்டா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பாவமான விஷயமாக இருக்கின்றது நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. ஆக இனி வரக்கூடிய காலங்களில் தராவியா 8 20 என்று நாம் கூற வரவில்லை. நீங்கள் அல்லாஹ்வுக்காக எந்த அளவுக்கு அதிகமாக இபாதத்தில் வணங்குகிறீர்களோ அது அந்த அளவுக்கு நன்மையாக இருக்கும். ஆகவே நாம் ஒற்றுமை என்ற கயிற்றை நாம் ஒருங்கிணைந்து பற்றிக் கொள்வோம். அதன் மூலமாக இந்த ரமலான் மாதத்தை அதனுடைய பயன்களையும் அடைவதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் தந்துருவாங்க என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.